வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுகளில் கணித பகுதி முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அது டே 58. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 29/2/2020 அன்று நடந்த தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்டரி சர்வீஸ் தேர்வுக்கு எடுக்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உன் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் சிம்லும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 cube plus 2 cube plus up to 15 cube minus 1 plus 2 plus up to 15 மதிப்பு எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கணங்களின் கூடுதல், அடுத்து நார்மல் ஈலன்களின் கூடுதல். ஓகேவா? அப்ப கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? n into n plus 1 by 2 whole square minus சாதாரண இயலெண்கள்னா n into n plus 1 by 2. ஓகே, இங்க எது வரை இருக்கு? 15 வரைக்கும். 1ல தானே ஸ்டார்ட் ஆகுது, அப்ப போட்டுக்கலாம். அப்ப n மதிப்பு எவ்வளவு? 15. 15 16 வகுத்தல் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்க 15 அடுத்த நம்பர் 16 வகுத்தல் 2. இப்போ என்ன ஆகும்? 2 2 8 2 16. 2 2 8 2 16. ஓகே, 15 8 இருக்குன்னா 120. 120 ஸ்கொயர் மைனஸ் 15 8 இருக்குன்னா 120. அப்ப 120 ஸ்கொயர் 120 ஸ்கொயர் எவ்வளவு வரும் பார்ப்போம். எப்படி பார்க்க போறோம்? 12 ஸ்கொயர் பண்ணா 144. ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ மைனஸ் 120. அப்ப 14,400ல 120 கழிக்கணும். கழிச்சால் வரும் 14,280. ஆன்சர் 14,280, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பிளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது மைனஸ் மற்றும் வகுத்தல் என்பது கூட்டல் குறித்தால் 25 பிளஸ் 32 மைனஸ் 4 இன்ட்டு 12 டிவைட் 3 என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா சொன்னது மாதிரி குறியீடை மாற்ற போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 25 என்ன இருக்கு? பிளஸ் என்னது? பெருக்கல். 32 மைனஸ் என்னது? வகுத்தல். எவ்வளோ? 4. பெருக்கல் என்னது? மைனஸ் 12. வகுத்தல் அப்படின்னா கூட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வகுக்கணும். அப்போ 32 வகுத்தல் 4 எவ்வளோ வரும்? 8. அப்போ 25 இங்க என்ன இருக்கு? இன்ட்டு பின்னாடி மைனஸ் 12 பிளஸ் 3. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? பெருக்கணும். ஓகே, 25 இன்ட்டு 8 எவ்வளோ வரும்? 200 மைனஸ் 12 பிளஸ் 3. ஓகே, இப்போ என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு 12 3 கூட்டிடக்கூடாது. மைனஸ் 12 3 அப்படி கூட்டினா கரெக்டாக வரும். அப்படி ஒரு டவுட் ஆகுனா பிளஸ் மதிப்பு ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. 200 3 கூட்டினா 203 மைனஸ் 12. 203 மைனஸ் 12 அப்போ எவ்வளோ வரும்? 191. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், NGCH என்ற வார்த்தை லீஃப் என்ற வார்த்தை குறித்தால் MPQY என்ற சொற்றொடர் குறிக்கும் சொற்றொடர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, NGCH என்ன சொல்றாங்க? லீஃப். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுடலாமா? என்னன்னா 14, ஜீனா 7, சீனா 3, ஹச்னா 8. அதே மாதிரி எல்லுனா 12, இங்க 5, 1, இங்க 6. ஓகே, பாருங்க, இங்க 14 இங்க 12 என்ன இருக்கு? மைனஸ் 2. அடுத்து 7 இங்க 5 என்ன இருக்கு? மைனஸ் 2. இங்க 3 இங்க 1 என்ன இருக்கு? மைனஸ் 2. 8 இங்க என்னது? 6. அப்ப என்ன இருக்கு? மைனஸ் 2. அப்ப என்ன பண்றாங்க? ஒவ்வொன்றிலுமே 2 குறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான்ப்பா. அதாவது 2 எழுத்து முன்னாடி போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்க, MPQY. ஸோ அப்ப எம்னா 13, பீனா 16, கியூனா 17, ஒய்னா 25. ஸோ 2 கழிச்சு என்ன வரும்? 11, 14, 15, 23. அப்ப 11 எனக்கு என்ன வரும்? கே. 14னா N, 15னா O, 23 எனக்கு என்ன வரும்? W. அப்ப ஆன்சர் அது நோ. ஓகே, ஆன்சர் KNOW. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர். சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பர் எனில் ஏ, பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் எனக்குன்னார். ஓகே, கவனிங்க. ஏ பிளஸ் பி எவ்வளோ? 12. பி பிளஸ் சி எவ்வளோ? 15. சி பிளஸ் ஏ எவ்வளோ? 20. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி கேட்குறாங்க. இப்படி கேட்டால் என்ன பண்ணா ஒன்றுமே கிடையாது. இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 போடுங்க. 2 இன்ட்டு அடுத்து என்ன பண்ண போனா இந்த கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12, 15, 20 எல்சிஎம்ல வரும் 60 வகுத்தல். ஓகேவா? அப்ப 12லேருந்து எதை பெருக்குனா 60? 5 பெருக்குனா 60. 15லேருந்து எதை பெருக்குனா 60? 4 பெருக்குனா 60 ப்ளஸ் பண்ணணும். சாரி ப்ளஸ். 20லேருந்து எதை பெருக்குனா 60? 3 பெருக்குனா 60. அப்போ ப்ளஸ். ஓகே, அப்போ 2 இன்ட்டு 60 வகுத்தல் இது கூட்டணியில் வரும் 12. இப்போ அடிங்க. ஓரன் 2 6 2 12 ஓரார் 6 பைத்தாரா 60. அப்போ எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும்? 10 நாட்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 2 பேர் சேர்ந்து சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 போட்டுறணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஒவ்வொரு நம்மளுடைய எதை பற்றினா அந்த எல்சிஎம் மதிப்பு வரும் பார்த்து கீழே போட்டு கூட்டிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாள்ல பின்னும்? ஒரு நாள் தானே சார் பின்னும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு. ஓகேவா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தவரை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. 9 9 9 வந்துச்சுன்னா 1 1 1 தானே வரணும். எதுக்கு 9 வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம கான்செப்ட் படி ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, 2க்கு மேற்பட்ட தகவல் வந்து என்ன ஃபார்முலா? மேன் 1 டே 1 ஹவர்ஸ் 1 பை ஒர்க் 1. ஸோ அதே மாதிரி மேன் 2 டே 2 ஹவர்ஸ் 2 ஒர்க் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை சிலந்திங்கிறது இங்க ஆட்கள். ஓகே, எத்தனை சிலந்தி? 9 சிலந்தி. எத்தனை நாள்? 9 நாள். எத்தனை வலை? 9 வலை. வலைங்கிறது வேலை. ஓகே, கீழே போட்டாச்சு. அடுத்து அதே மாதிரி ஒரு சிலந்தி ஒரு வலைய எத்தனை நாள்ல பின்னும்? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று கேன்சல். 1 1 1 ஆக போகிறதில்ல. இதனால கேன்சல் பண்ணியாச்சு. 9 9 கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? 9 மட்டும்தான் இருக்கு. அப்போ எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும்? 9 நாட்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், கூம்பின் ஆரம் r என்றால் அதன் கன அளவு v ஆகும். கூம்பின் ஆரத்தை இரட்டித்தால் அதன் கன அளவு v1 ஆகும் எனில் அவ்வாறெனில் என்ன வரும் கேட்குறாங்க. ஓகே, பாருங்க. கூம்பின் கன அளவு. ஓகே, பாருங்க. கூம்பின் கன அளவு ஃபார்முலா அது 1/3 r² h. ஓகேவா? இதுதானே அது கன அளவு. அவங்க என்ன சொல்றாங்க? கூம்பின் ஆரம் என்னவா? ஆரம். அப்ப கூம்பின் ஆரம் r என்றால் என்ன ஃபார்முலா என்ன வரும்? r மதிப்பு அப்படியே தானே வரும். அப்ப 1/3 r² h. ஓகேவா? ஆரத்துக்கு நான் r போட்டா எனக்கு என்ன வரும்? 1/3 r² h தான் வரும். இதோட இது என்ன சொல்றாங்க? v ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இவங்க என்ன பண்ண ஆரத்தை இரட்டிப்பாக்க சொல்றாங்க. ஆரத்தை இரட்டிப்பு என்னது? இது 2ஆல் பெருக்கணும் அர்த்தம். அப்ப 2r. அப்ப என்ன ஆகும்? 1/3 2r² h. இப்போ எனக்கு என்ன பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணா 4, r ஸ்கொயர் பண்ணா r² தான். அப்ப இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4, அப்ப 4 முன்னாடி கொண்டு வந்துருங்க. 1/3 இங்க r² அப்படியே வச்சுக்கலாம் h. ஓகே, அப்ப இதோட மதிப்பு எனக்கு என்னது? 1/3 r² v தானே. அப்ப என்ன வரும்? 4v. அப்ப இரட்டி பார்க்கணும் என்ன பண்ண சொல்றாங்க? v1 வச்சு சொல்றாங்க. அப்ப v1 எனக்கு என்ன வரும்? = 4v ன்னு வரும். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஆரத்தை ஸ்கொயர் பண்றோம். ஓகே, ஆரங்கிறது இரட்டிப்பு ஆயிடுச்சு. அப்ப 2r 2r ஸ்கொயர் பண்ண வரும் 4r². நான் 4 முன்னாடி கொண்டு வந்துருவேன். r² அப்படியே வச்சுக்கேன். எனக்கு இதோட மதிப்பு எவ்வளோ? v. அப்ப 4v. இதோட கணக்கு என்னது? v1. அப்ப v1 = 4v. நெக்ஸ்ட், ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்பு 30 சென்டிமீட்டர்² மற்றும் அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு எனக்கு என்ன வரும்? ஓகே, உருளையின் அடிப்பரப்புன்னு சொல்றாங்க. உருளையின் அடிப்பரப்புன்னு பாத்தீங்கன்னா உருளை படம் இதுதான். அடிப்பரப்பு எனக்கு எப்படி இருக்கு? வட்டத்தின் பரப்பு தானே. அப்ப அடிப்பரப்பு என்ன அர்த்தம்? வட்டத்தின் பரப்பு சொல்றாங்கன்னு அர்த்தம். இப்போ வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்னது? r². அப்ப r² மதிப்பு எவ்வளவு? 30 சென்டிமீட்டர்². ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா
பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகே, அப்போ பை ஆர் ஸ்கொயருக்கு மதிப்பு எனக்கு தெரியும். பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 30 இன்ட்டு உயரம் மதிப்பு எவ்வளோ? 6. 30 6 பேருக்குன்னா 180 சென்டிமீட்டர் கியூப், இல்லைன்னா கன சென்டிமீட்டர், இல்லை கன அலகுகள். ஓகேவா? கன சென்டிமீட்டர் தான் சொல்லணும். ஓகே, 180 வரும். எங்க ஆன்சருக்கு பாருங்க, ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது என்றால் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 10,000. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்க? 5% வளர்ச்சி. வளர்ச்சி என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணும். ஓகே, 10,000த்துல 5% எனக்கு எவ்வளவு வரும்? 500. அப்ப கூட்டினா 10,500. ஓகேவா? இது முதலாவது 1 மணி நேரத்துல. அடுத்து என்ன? இரண்டாவது 1 மணி நேரம் 8% வளர்ச்சி குன்றுது. வளர்ச்சி குன்றுது என்ன அர்த்தம்? மைனஸ் பண்ணணும். அப்ப 8% கண்டுபிடிச்சு கழிக்கணும். ஓகே, இதுல 8% வரும்? 1% 105. ஓகேவா? அப்ப 8 × 100 800, 8 5 40. அப்ப எவ்வளவு வரும்? 840. இங்க என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப 0 இங்க 6, இங்க எவ்வளவு இருக்கும்? 4 8 போகுது, 18 போச்சுன்னா 6 இங்க 9. அப்ப இது என்னது? இரண்டாவது மணி நேரத்துல. அடுத்து என்ன சொல்றாங்க? மூன்றாவது மணி நேரம் 10% வளர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 10% வளர்ச்சி என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணணும். ஓகே, இல்ல 10% வரும்? 966. இப்போ கூட்டினா 6 12, இங்க 6 இங்க 10. அப்போ மூன்றாவது மணி நேரத்துல. அப்போ 3 மணி நேரம் கழிச்சு எனக்கு எப்படி இருக்குன்னா 10,626 எனக்கு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது எனக்கு எதுன்னு கேட்கணும். ஓகே, விகிதங்கள்ல பெரியது அப்படி எப்படி கண்டுபிடிச்சு சொல்லி ரொம்ப யோசிக்காது, ஒண்ணுமே கிடையாது. ஸோ 1:1 வந்தா வகுத்துல எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப 4:5னா 4/5. இதை அடிச்சாலும் வரும். 5 4 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ 0 சேர்த்தா 40. 40 எத்தனை 5 இருக்கு? 8 5 40. அப்ப ஆன்சர் 0.8. அடுத்து 8/15. 5 வச்சு 8 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப 0 சேர்த்தா பாயிண்ட் வச்சுக்குவோம். பாயிண்ட் எனக்கு எவ்வளவு? அது 80 எத்தனை 5 இருக்கு? 5 5 75. மீதி வந்து பாத்தீங்கன்னா 5 50ல 3. ஓகேவா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 0.53. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 3/10. 3/10 அடிச்சா என்ன ஆகும்? ஒரு 0 அடிச்சா ஒரு நம்பர் பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.3. ஓகே, அடுத்து 1:2னா 1/2. 1/2 எவ்வளவு வரும்? 0.5. ஓகேவா? இப்ப பாருங்க கொஸ்டின். எனக்கு எது மிகப்பெரியதுன்னு பாருங்க. 0.8, 0.53, 0.3, 0.5. எது எனக்கு பெருசு? 0.8 தான் எனக்கு பெருசு. அப்ப 0.8 எனக்கு என்ன வரும்? 4/5 தானே. அப்ப 4/5னா அது 4:5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், எக்ஸ் ஒய்யின் மதிப்பு முறையே என்ன வரும்? ஓகே, இந்த மாதிரி விகித சமம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விகித சமம் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் கேட்டாங்க, எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒய் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்போம்? ஒய் 25 சமம் 9:15. என்ன பண்ணுனா சென்றவள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் பெருக்கும். அப்ப ஒய் இன்ட்டு 15 சமம் 25 இன்ட்டு 9. இப்போ அடிங்க. 3 5 5 25. 1 3 3 3 9. அப்ப 5 3 பேருக்குன்னா 15. அப்போ உயர மதிப்பு எவ்வளோ? 15. ஓகேவா? அப்போ ஒய்க்கு மதிப்பு அப்ளை பண்ணிட்டு இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். ஓகே, இப்போ இங்க ரெண்டு என்ன இருக்கு? 21:x சமம் ஒய்க்கு மதிப்பு எவ்வளோ? 15:25. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? சென்ற ரெண்டையும் பெருக்குங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்குங்க. அப்போ x இன்ட்டு 15 = 21 இன்ட்டு 25. ஓகே, படிங்க. 3 5 5 25. 1 3 3 7 3 21. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 35. எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும்? 35. ஆன்சருங்க வரும் பாருங்க. அப்ப எக்ஸ் மதிப்பு 35, ஒய் மதிப்பு 15. அப்ப 35,15 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீ பே காயின் 6 மடங்காகும். மீ போ கா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க.
ஓகேங்களா? ஒரு எண் குடுத்துருக்காங்க, மற்றொரு எண் கேட்குறாங்க, மீச்சிமா, மீபேவா குடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாரி தகவல் வந்தா நம்ம எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்? 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம், HCF பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகேங்களா? அப்ப இந்த 2 எண்கள ஒரு நம்பர் குடுக்குறாங்க. என்ன நம்பரு? 36. எனக்கு இன்னொரு நம்பர் தெரியாது. பின்னு வச்சுக்கலாம். ஓகே. எல்சிஎம் எனக்கு எவ்வளோ? மீச்சியம் எனக்கு எப்படி இருக்குமா? மீ பேக்காவின் 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மீ பேக்கா எனக்கு எவ்வளோ? 12. அப்ப 6 இன்ட்டு 12. ஓகேவா? அப்ப மீ பேக்காவோட 6 பெருக்குனா போதும். எனக்கு என்ன மீச்சியமா கிடைச்சிரும். ஓகேவா? ஏன்னா மீ பேக்காவின் 6 மடங்கு. அப்ப 12 6ஆல பெருக்கணும். எவ்வளோ வரும்? 6 இன்ட்டு 12. அப்படியே தான் வச்சுக்கப்பட்டு எதுவும் பெருக்கவே மாட்டேன். 6 இன்ட்டு 12 இன்ட்டு HCF மதிப்பு எவ்வளோ? அதாவது மீ பே எவ்வளோ? 12. ஓகே, இப்ப அடிக்கலாமா? 4 12 12, 3 12 36. அடுத்து 4 3 3, 4 3 12. அப்ப B யோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 24. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், a square plus b square is equal to 234 மற்றும் ab is equal to 108 எனில் a plus b divided by a minus b இன் மதிப்பை காண்க. ஓகே, பாருங்க. a plus b a minus b கண்டுபிடிக்குமா? அப்போ ஒண்ணுமே கிடையாது. a plus b whole square first கண்டுபிடிக்கலாம். ஓகே, a plus b whole square என்னது? a square plus b square plus 2ab. ஓகேங்களா? அப்ப a square plus b square மதிப்பு எவ்வளோ? 234 plus 2 ab மதிப்பு எவ்வளோ? 108. அப்ப எவ்வளோ வரும்? 234 plus 216. அப்ப கூட்டினா எவ்வளோ வரும்? 450. அதாவது a plus b whole square தான் 450. அப்ப a plus b எனக்கு எவ்வளோ வரும்? ரூட் 450. இதை அப்படியே வச்சுக்கோங்க. வெறும் a plus b எவ்வளோ? ரூட் 450. சரி, இதே மாதிரி என்ன பண்ண போறோம்? a minus b கண்டுபிடிக்க போறேன். அப்ப a minus b whole square ஃபார்முலா a squared plus b squared minus 2ab. அப்ப a squared plus b squared மதிப்பு எவ்வளோ? 234 minus 2 ab மதிப்பு 108. அப்ப 234 minus 216. அப்ப வெளியெடுத்த எவ்வளோ வரும்? 18. அதாவது a minus b whole square எவ்வளோ? 18. அப்ப a minus b எனக்கு என்ன வரும்? ரூட் 18. ஓகேவா? இதையும் தனியா வச்சுக்கோங்க. இப்ப சமன்பாடு வாங்க. அப்ப a plus b மதிப்பு எவ்வளோ? ரூட் 450. எழுதிக்கலாம். ரூட் 450 வகுத்தல் a minus b எவ்வளோ? ரூட் 18. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? ஒரே ரூட்டா மாத்திக்கலாம். 450 வகுத்தல் 18. ஓகேங்களா? இப்ப அடிங்க. 1 18 18, 2 18 36, மீதி 9, 90ல 5 18 90. அப்ப 25 வெளியெடுத்து என்ன வரும்? 5. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 8 மீட்டர் என்பது 11 மீட்டரில் எத்தனை சதவீதம் கேட்கிறாங்க. ஓகேங்களா? இதுல தான் இது எத்தனை சதவீதம் கேட்கிறாங்க. அப்ப இது என்னது? கேட்கப்பட்டது. இது என்னது? மொத்தம். ஓகே, சதவீதம் கேட்ட ஃபார்முலா என்னது? கேட்கப்பட்டது டிவைடட் பை மொத்தம் இன்ட்டு 100. ஓகே, கேட்கப்பட்டது 8 1/2 வகுத்தல் மொத்தம் 11 1/3 இன்ட்டு 100. ஓகே, இப்போ அடிங்க. இதை கலப்பு பண்ணது பின்ன மாத்தோம்னா 16 17/2 வகுத்தல் இதை சுருக்கின வரும் 13 33 34/3 இன்ட்டு 100. இப்போ என்ன பண்ணலாம்? 17/2 இன்ட்டு இந்த 34/3 மேலே வந்து என்ன தலைகீழா மாறுமா? 3/34 இன்ட்டு 100. இப்போ அடிங்க. 1 17 17, 2 17 34, 1 2 52 100, 1 2 25 2 50. அப்போ 3 25 பக்கங்கள் வரும் 75%. ஆன்சர் ஆப்ஷன் சி 75%. நெக்ஸ்ட், ஒரு ஜிபியின் ஜாமெட்ரி ப்ரோக்ரஷன் பெருக்குத்தொடர் 6வது உறுப்பு 972 மற்றும் அதன் பொது விகிதம் 3 எனில் 8வது உறுப்பை எனக்கு காண்க. ஓகேவா? 6வது உறுப்பு எனக்கு எவ்வளவா? 972. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? பொது விகிதம் எவ்வளவு? 3. பொது விகிதம் 3 அப்படின்னா எனக்கு 3ஆல பெருக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த உறுப்பு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப இதோட ஒரு 3 பெருக்க என்ன கிடைக்கும்? 7வது உறுப்பு கிடைக்கும்.
ஓகே, அப்போ 3 பெருங்க எவ்வளோ வரும்? 6, 21, 2, அடுத்து 29. அப்போ 2915 7வது உறுப்பு. ஓகேவா? திரும்பி என்ன பண்ணலாம்? ஒரு 3 பெருக்கு என்ன கிடைக்கும்? 8வது உறுப்பு கிடைச்சிருமா? இப்போ 3 பெருக்கு எவ்வளோ வரும்? 18 மீதி 1 4 அடுத்து 27 2 அடுத்து 8. ஓகேவா? அப்போ ஆன்சர் வருது 8வது உறுப்பு 8748. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, இது நார்மலா நீங்க என்ன பண்ணலாம்? 3 3 பெருக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அடுத்தடுத்த உறுப்புகள் கிடைச்சிடும். இதே இது முன்னாடி போனா 3 3 வகுத்துட்டே இருந்தா உங்களுக்கு முன்னாடி உறுப்பு கிடைச்சிடும். ஓகே, இது எப்படி சார் ஃபார்மட் படி ஆன்சர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஜிபில என்னாவது உறுப்பு கேட்டாலே டி. இங்க 6வது உறுப்பு சொன்னா T6 ஈக்குவல் டு எவ்வளோ? 972 ஈக்குவல் டு ஏ ஆர் என் மைனஸ் சொன்னது 6 ஒன்று போச்சுன்னா 5. ஓகேவா? Tn equal to AR n minus 1. ஓகேங்களா? அப்ப T என்னது? எண்ணுக்கு மதிப்பு எல்லாம் 6. அப்ப எண்ணுக்கு 6 போட வரும் 5 தான் வரும். ஓகே, அப்ப 6 ஓட மதிப்பு எவ்வளோ? இங்க 3 தானே? 3 அடுக்கு 5. ஓகே, அப்ப 972. ஓகே, இங்க என்ன வரும்? A இன்ட்டு 3 அடுக்கு 5 தானே? அப்ப 3 அடுக்கு என்ன பண்ணும்? 3 5 போடணும். இப்ப எவ்வளவு வரும் பாருங்க. A இன்ட்டு அப்போ 3 5 டைம் போட்டா வரும் 3 9 27 81 243. அப்போ 972. ஓகே, அடிச்சு எவ்வளோ வரும் பாருங்க. 1 இங்க 4. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 4. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நீங்கள் 8வது உறுப்பை இப்போ அப்ளை பண்ணணும். 8வது உறுப்பு கண்டுபிடிப்பீங்க T8. அப்போ ஏ மதிப்பு என்னது? 4 இன்ட்டு 6 மதிப்பு எவ்வளோ? 3 இங்கே 7 வரும். அப்போ 4 இன்ட்டு 3 அடுக்கு 7 எனக்கு எவ்வளோ வரும்? 3 அடுக்கு 5 வந்து பார்த்தீங்கன்னா 243. 6னா 729. அப்போ 729 3ஆல் பெருக்கணும். எவ்வளோ வரும்? 7 2 8 2187. ஓகே, அப்போ 2187 4ஐயும் பெருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வரும்? 8748. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ணலாம்? நீ 3 3 பெருக்கிட்டே கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் டேஷ் 13 ஸ்கொயர். அப்ப விடுபட்ட நம்பர் எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. என்னப்பா வரும்? என்ன வரும்னா 11 ஸ்கொயர் வரும். ஏன் 11 ஸ்கொயர்னா இதெல்லாம் பகா எண்கள் வரிசை. பகா எண்களை ஸ்கொயர் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 அடுத்து 3 அடுத்து 5 அடுத்து 7 7க்கு அப்புறம் 11 11க்கு அப்புறம் 13 13க்கு அப்புறம் 17 19 23 29 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்ப விடுபட்ட நம்பர் என்னது? 11 ஸ்கொயர். நெக்ஸ்ட், கிளாசிக் என்பதை XOZHHRX என எழுதினால் சைல்ட் என்பதை எவ்வாறு எழுதலாம்? ஓகே, இப்போ பாருங்க கிளாசிக் என்ன சொல்றாங்க? XOZHHRX. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், எல்லுக்கு ஆப்போசிட் அது ஓ, ஏக்கு ஆப்போசிட் இசட், எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹச், எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹச், ஐக்கு ஆப்போசிட் ஆறு, சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். ஸோ அதே மாதிரி சைல்டு சைல்டு. ஓகே, சிக்கு ஆப்போசிட் அது எக்ஸ், ஹச்சுக்கு என்ன வரும்? எஸ், ஐக்கு என்ன வரும்? ஆறு, எல்லுக்கு என்ன வரும்? ஓ. இப்போ டிக்கு என்ன வரும்? டிக்கு என்ன வரும்? டபிள்யூ வரும். அப்ப எக்ஸ் எஸ் ஆர் ஓ டபிள்யூ, எக்ஸ் எஸ் ஆர் ஓ டபிள்யூ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பும் கன அளவும் முறையே டேஷ் எனக்கு வரும். ஓகே, மொத்த பரப்பு கொடுத்துட்டு பக்க பரப்பும் கன அளவும் கேட்குறாங்க. ஓகே, பக்க பரப்பு கண்டு ஃபார்முலா 4a ஸ்கொயர், கன அளவு கண்டு ஃபார்முலா a கியூப். ஓகே, மொத்த பரப்பு ஃபார்முலா 6a ஸ்கொயர். அப்ப 6a ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 486. அப்ப 6a ஸ்கொயர் 486னா எனக்கு a ஸ்கொயர் எவ்வளோ வரும்? அடிக்கலாமா? ஓரார் 6 இங்க அடிச்சோம்னா 8 1 81. ஓகேங்களா? அப்ப a ஸ்கொயர் 81னா a ஓட மதிப்பு எவ்வளோ வரும்? 9. ஓகே, இப்போ பக்க பரப்பு பக்க ஃபார்முலா 4a ஸ்கொயர். அப்ப 4 இன்ட்டு a ஸ்கொயர் மதிப்புன்னு தெரியல எவ்வளோ? 81.
அப்போ 81 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 324. இங்கே சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து கன அளவு என்னது? ஏ கியூப். அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 9 கியூப். 9 கியூப் எவ்வளோ வரும்? 729 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 729 சென்டிமீட்டர் கியூப். எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இங்கே ரெண்டுமே நம்பர் சமமாக தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா பரப்புனா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? கியூப்பில் இருக்குது. அப்போ தவறு. கனவுனா கியூப்ல இருக்கணும், இங்கே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இதுவும் தவறு. ஓகே, பரப்புனா ஸ்கொயரில் இருக்கணும், கியூப்னா கனவுனா கியூப்ல இருக்கணும். நெக்ஸ்ட், இரு கோணங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளின் விகிதம் எனக்கு என்னது? ஓகே, அப்போ ஆரங்களோட விகிதம் கொடுத்துட்டு கன அளவு கேட்டாங்க, என்ன பண்ணுவோம்னா நான் கியூப் மட்டும்தான் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே, அப்போ 4 கியூப் இஸ்டு 7 கியூப் எவ்வளோ வரும்? 4 கியூப் 64, 7 கியூப் 343. ஆன்சர் 64:343. ஓகேங்களா? இதே இது பரப்பு கேட்டிருந்தா என்ன பண்ணு? ஸ்கொயர் பண்ணுவேன். 4 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 16:49. ஓகேங்களா? அப்போ கனவுல கேட்டால் கியூப் பண்ணுறீங்க, பரப்பு கேட்டால் ஸ்கொயர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட், ரூபாய் 800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கும் ரூபாய் 840 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு? ஓகேவா? ஸோ கூட்டு வட்டியில் தான் சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு 800 ரூபா கிடைக்குது, 4 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது? 840 ரூபா கிடைக்குது. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. 3 வருஷத்துக்கு 800, 4 வருஷத்துக்கு எவ்வளோ? 840. ஓகேவா? அப்போ எவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்க பாருங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு வரும்போது. அப்போ என்ன பார்க்கணும்னா இந்த 800க்கும் 840க்கும் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறான்னு பார்க்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு ஒரு வித்தியாசம் எவ்வளோ? 40 வகுத்தல் கீழே என்ன பண்ணலாம்? முதல் நம்பர் 800 இன்ட்டு 100. இப்போ அடிங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. அடுத்து ஓர்னாங்க 4, இரண்டாங்க 8, ஓரன் 2 5. அப்போ ஆன்சர்னா வரும் 5% கொடுப்பாங்கப்பா, அவ்வளோதான். எவ்வளோ வட்டி தருவாங்க? 5% கொடுப்பாங்க. ஓகேவா? 3 வருஷத்துக்கு 800ம் 4 வருஷத்துக்கு 840 கொடுக்குறாங்கன்னா இந்த 800லேருந்து 840 40 ரூபா கூடுது. அப்போ 40 ரூபா பார்த்தீங்கன்னா 5% எனக்கு கூடுதுன்னு அர்த்தம். வட்டி வீதம் எவ்வளோ? 5%. நெக்ஸ்ட், 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு எடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்க. ஓகேவா? ஸோ வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வரும்? 3 ஆண்டுகள் அப்படின்னா ஃபார்முலா CI மைனஸ் SI = PR ஸ்கொயர்ட் 300 + R டிவைடட் பை 100 கியூப். ஓகேங்களா? அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ? 1134. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. வட்டி வீதம் எவ்வளோ? 15%. அப்போ 15 இன்ட்டு 15 இன்ட்டு 300 + 6. அப்போ 6 மதிப்பு 15. அப்போ எவ்வளோ வரும்? 315 வகுத்தல் 100 கியூப். ஓகேங்களா? இப்போ நம்ம அடிக்கலாம். இப்போ பாருங்க, 25 100 53 5 53 25 100. அதே தான் 25 100. இங்கே அடிச்சா எவ்வளோ வரும்? 6 3. ஓகே, இப்போ அடிங்க, 1 3 3. இங்கே அடிச்சா 3 9, மீதி 2 23ல் 7 3 21, மீதி 2 24ல் 8. அடுத்து திரும்பி 3ஆல் 1 3 3, 1 3 3, 2 3 6, 6 3 18, 1 63 63, 2 63 126. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, 3 20 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகே, ஃபுல்லாக இப்போ 2 4 8 16. எத்தனை ஜீரோ? 3 ஜீரோ. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 16,000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 2:7 இன் இருபடி விகிதம் எனக்கு என்ன வரும்? இருபடி விகிதம்னா ஒண்ணுமே கிடையாது. இருபடி விகிதம் அப்படின்னா வர்க்கம் பண்ணுங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணும்? வர்க்கம். இருபடினா வர்க்கம் பண்ணணும். முப்படி அப்படின்னா கணம் பண்ணணும், கியூ பண்ணணும். ஓகேங்களா? மறந்த. இருபடினா வர்க்கம், முப்படினா கணம். இருபடி மூலம்னா வர்க்க மூலம், முப்படி மூலம்னா கன மூலம். ஓகேவா? அப்ப இருபடி தான் பண்ண சொல்றாங்க. அப்ப 2:7 ஸ்கொயர் பண்ணுங்க, 4:49. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. 2 ஸ்கொயர் பண்ணா 4, 7 ஸ்கொயர் பண்ணா 49. அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் இரு எண்களின் மீ போ கா 2 மற்றும் அவற்றின் மீ சீமா 154 அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க. ஓகேவா? இரண்டு எண்கள் அப்ப a இன்ட்டு பி எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம் அப்ப என்ன வரும் 154 இன்ட்டு 2 அப்ப ஏயும் பியும் பிறகு என்ன கிடைக்கும் 154 இன்ட்டு 2 308 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வேறுபாடு அர்த்தம் a மைனஸ் பி எவ்வளோ 8 என்ன கேட்குறாங்க கூடுதல் a பிளஸ் பி எனக்கு என்ன வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்ல கொஸ்டின் வந்தா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a plus b whole square minus a minus b whole square is equal to 4ab. ஓகே அப்போ a plus b மதிப்பு எனக்கு தெரியாது ஸ்கொயர். ஓகேவா? இந்த மைனஸ் ஆகிட்டு போச்சா ப்ளஸ் ஆயிருமா? ஓகே அப்போ இந்த 4 ab மதிப்பு எவ்வளோ 308 மைனஸ் ஆகி போச்சுன்னா ப்ளஸ் a மைனஸ் b மதிப்பு எனக்கு எவ்வளோ 8 ஸ்கொயர். அப்போ 4 இன்ட்டு 308 எவ்வளோ வரும் பாருங்க 32 இது ஒரு 12 இங்கே ஒரு 64 ஒட்டுனா 1296. அப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் எவ்வளோ 1296. அப்போ a பிளஸ் பி எனக்கு என்ன வரும் 36. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் நிறைய தேர்வுல ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் a கியூப் பிளஸ் பி கியூப் டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்டை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை a மைனஸ் பி பெருக்க கிடைப்பது என்னது. ஓகேவா? இதையும் என்ன பண்ண போறேன் பெருக்க தான் போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு a கியூப் பிளஸ் பி கியூப் இது எப்படி எழுதலாம்னா a பிளஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் வகுத்தல் கீழே என்ன இருக்கு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகே a பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே பெருக்குதா சொல்றாங்க அப்ப நடுவுல பெருக்கல். இங்க என்ன இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா a பிளஸ் பி a மைனஸ் பி வகுத்தல் கீழே என்ன இருக்கு a மைனஸ் பி. ஓகே பெருக்குது என்ன பண்ண அடிக்கிறது தானே a மைனஸ் பி a மைனஸ் பி. அதே மாதிரி இங்க a பிளஸ் பி இங்க ஒரு 2 a பிளஸ் பி இருக்கா ஒரு a பிளஸ் பி அடிக்கிறோம் ரிமைனிங் ஒரு a பிளஸ் பி இருக்கும் இந்த a பிளஸ் பி இந்த a பிளஸ் பி கேன்சல். அப்ப ரிமைனிங் என்னது வரும் a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஆன்சர் எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 5 பொருட்களை விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது எனில் லாப சதவீதம் எனக்கு எவ்வளவு. சோக்ஷலா அப்ப என்ன பண்றாரு 5 பொருளை விற்கனால ஒரு நபருக்கு என்ன கிடைக்குதாம் ஒரு பொருள் அடக்க விலையானது லாபமா கிடைக்கிறது. அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 6 பொருள் வாங்கி விலையும் 5 பொருள் விற்ற விலை எனக்கு என்னது சமம். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன அர்த்தம் ஒரு பொருள் வந்து எனக்கு லாபமா கிடைக்குது அப்ப 1 வகுத்தல் எத்தனை பொருள் தாங்க 5 பொருள் இன்ட்டு 100. ஓகே படிங்க ஓரஞ்சு 5 25 100 அப்ப எவ்வளவு கிடைக்கும் 20% அவருக்கு லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணதே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு எண் மற்றும் அதன் தலைகளின் கூடுதல் 65/8 அந்த எண் என்ன கேட்டாங்கன்னா கீழே உள்ள நம்பர் தான் அந்த நம்பர். ஆன்சர் அது 8. சப்போஸ் வேற நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் கீழே உள்ள நம்பர் எந்த நம்பர் இருக்கோ அதான் நமக்கு ஆன்சர். ஓகே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு எண் என்னது எக்ஸ் அதன் தலைகீழ் இது தலைகீழ் என்னது 1/x ரெண்டையும் என்ன பண்ண சொல்றாங்க கூட்ட சொல்றாங்க. அப்போ கூட்ட சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x. ஓகேவா? அப்ப எக்ஸுங்கிறது என்னது அந்த நம்பர் தானே அப்ப கீழே உள்ளதான் அந்த நம்பர் இதை நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகே புரியுதுங்களா? அப்ப கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அந்த எண். ஆன்சர் எவ்வளோ 8. ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தும்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.